இந்த காலப்பகுதியிலே இன்னும் ஒரு சம்பவம் இடம்பெறுகிறது. யாரும் மறந்துவிட முடியாது, அல்லது மறந்திருப்பார்கள், அல்லது இளையவர்களுக்கு இவை தெரியாமல் இருக்கும். சில இளையவர்களுக்கு இவை கூற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. அன்றைய 8 வேட்பாளர்களுள் மிக முக்கியமாகவும் அன்றைய காலப்பகுதியில் இருந்தவர் ராஜன் சத்தியமூர்த்தி. ராஜன் சத்தியமூர்த்தி என்றால் வர்த்தக சங்க தலைவர், மட்டக்களப்பு மாவட்டத்தின் சிவில் சமூகங்களின் பிரதிநிதி, அங்கு இடம்பெறுகின்ற அனைத்து கலந்துரையாடல்களிலும் பங்கு பெற்றுகின்ற ஒரு மிக பெரும் முக்கியஸ்தராக ராஜன் சத்தியமூர்த்தி இருக்கின்றார். இந்த ராஜன் சத்தியமூர்த்தி அன்றைய காலப்பகுதியில் எங்கு இருந்தார், எப்படி வந்தார்? 2002ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஐக்கிய தேசிய கட்சியில் போட்டியிடுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. தலைமை வேட்பாளர் வழங்கப்படவில்லை என்று அன்று அதிலிருந்து வெளியேறி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸில் இணைகிறார். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இணைந்த அவர் சமாதான காலத்தில் கருணாவுக்கு மிக நெருக்கமாகின்றார். அதாவது எதிரியோடு பணி செய்தவர்கள் அல்லது எதிரிக்கு சேவகம் செய்தவர்கள் தங்களை யாரிடமாவது முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதில் தங்களுடைய செயற்பாடுகளை மாற்றிக் கொள்வார்கள். அதே போன்று ராஜன் சத்தியமூர்த்தி அவர்களும் உடனடியாகவே கருணாவிடம் செல்கிறார். விடுதலை புலிகள் அமைப்பின் ஒரு முக்கியஸ்தராக சமாதான கால பகுதியில் மட்டக்களப்பில் பேசப்படுகிறார். கருணா தேனகம் செல்வது, கரடினாறு செல்வது, மட்டக்களப்புக்கு செல்வது, ராணுவ அதிகாரிகளை சந்திப்பது என்று அவர் பல தளங்களிலே தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். பல தளங்களிலே தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டிருந்த போது அவரை எதிரி அல்லது கருணாவுக்குள் எதிரிகள் அல்லது வெளியாட்கள் உள்நுழைவதற்கு ராஜன் சத்தியமூர்த்தியை தென்னிலங்கையும் அதே நேரம் புலனாய்வாளர்களும் ஒரு கருவியாக பயன்படுத்தியதை யாரும் இங்கு தவிர்க்க முடியாது. கிழக்கிழங்கை செய்தியாளர் சங்க தலைவராகவும் அகில இலங்கை ஊடகவியலாளர் ஒன்றிய தலைவராகவும் அன்றைய காலப்பகுதியிலே செயற்பட்ட சிரேஷ்ட ஊடகவியலாளர் இரா துரைரட்னம் அவர்கள் கூறுகின்றவற்றை பார்ப்போம். அவர் பல சந்தேகங்களை எழுப்புகின்றார். அன்றைய காலப்பகுதியிலே இந்த சந்தேகங்கள் முன்வைக்கப்பட்டன. அவை என்ன என்பதை இப்போது பார்ப்போம். இப்பொழுதுமே ஸ்ரீலங்கா அரசாங்கம் புலிகள் மத்தியிலே பிளவை ஏற்படுத்த வேணும், வடக்கு கிழக்கு செய்து பிரதேசவாதத்தை உருவாக்க வேண்டும் என்றே ஸ்ரீலங்கா அரசாங்கமும் திட்டமிட்டு செயற்பட்டது. அதற்கு துணையாக ஸ்ரீலங்கா அரசு நீண்டகாலம் ஐக்கிய தேசிய கட்சி கட்சியின் ஆதரவாளர் இருந்த சிலர் அதில் முன்னின்று செயற்பட்டார். முக்கியமாக மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபராக இருந்த மோகனூர் சாமி, வர்த்தக சங்க தலைவராக இருந்த ராஜன் சத்தியமூர்த்தி மற்றும் அலிசாகிர் மௌலானா போன்றவர்கள் முக்கியமான இதில்